ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்துட்டு ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் எதுக்காகனா மெயினாக ஒரு ஷாப்பிங்காக தான். அந்த ஷாப்பிங் என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி திண்டலில் ரிங் ரோட்லேருந்து கட் ஆகி நம்ம நாமக்கல் வந்து ஜாயின் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிற அந்த ஷார்ட்கட் ஸ்ட்ரீட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அந்த மலைக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு கோயில் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு வந்துட்டு தீபம் போட்டலான்னு பார்த்தோம். தீபம் தனியாக போட முடியாது, ஆல்ரெடி வந்துட்டு அணையா விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம நெய் மட்டும் விட்டுக்கலான்னு சொல்லி வெளியே சொன்னாங்க. அப்படியே நெய் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். விநாயகருக்கு ஒரு நெய் பேக்கெட்டு, ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் பேக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம போன டைமில் அபிஷேகம் சூப்பராக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே நின்று ஓரமாக அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய பேர் அபிஷேகம் வெயிட் பண்ணி பார்க்குறக்காக கீழே உட்காந்துருந்தாங்க. அபிஷேகம் ஃபுல்லாக முடிஞ்சு அலங்கார பூஜை நடக்கிறதுக்கு 2 o'clock ஆகும்னு சொன்னாங்க. அதனால அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அபிஷேகம் பார்த்துட்டு நாம் வந்து அப்படியே வந்துட்டு அடுத்த கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி போயிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் இதுதான் 3rd டைம் போகிறேன். இப்படி இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து பிஃபோர் மேரேஜ் தான் போயிருக்கேன். அப்போ வந்துட்டு இருந்ததை விட இப்போ வந்துட்டு மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சாமிக்கு வாங்கின துளசி மாலையும் வெத்தலை மாலையும் அப்படியே வந்துட்டு கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் அபிஷேகம் முடித்து அலங்காரத்தும் போது சாமிக்கு இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிடுவாங்க. இங்கே சாமிக்கு பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் உளுந்த வடை மாலை, தட்டு வடை மாலை இப்படி கூட வந்து போடுவாங்க. இங்கே பிரசாதமாக தட்டு வடை கூட கொடுத்தாங்க. ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேமஸான சாமியோட அலங்காரம் எல்லாத்துமே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். நாம் வந்து நேரில் தான் அலங்காரம் பார்க்க முடியல. அதனால் வந்துட்டு பக்கத்தில் இருந்த வீடியோவில் இருந்த அலங்காரத்தை எல்லாமே நான் வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். அடுத்ததாக பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்துச்சு. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே போகிறவங்க கண்டிப்பாக அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சேலம் தான் போயிட்டுருக்கோம். நம்ம சொன்னோம்ல மெயினாக ஷாப்பிங்காக தான் வந்திருக்கோன்னு. அது என்ன ஷாப்பிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜுவல் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ராசிபுரமில் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ்க்காக ஸ்டால் போட்டிருந்தப்போ வந்துட்டு கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ்லேருந்து அங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால நாம் அவங்கக்கிட்ட வந்துட்டு நகைச்சீட்டு ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அதை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ டைம் வந்து 2 கிட்ட ஆக போகுது. அதனால் வந்துட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம். பிரபாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு குடியில் இருந்துச்சு, ஓப்பன்லேயே இருந்துச்சு. நம்ம போயிட்டு அங்கே வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு எல்லாருமே வந்து ரைஸ் வெரைட்டிஸ் தான் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாம் சேலம் வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்கே நாமக்கல் கோயிலிருந்து சேலம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 52 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். இப்போ நம்ம கிராஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 அடுக்கு பாலம். நாம் போயிட்டுருக்கிறதே பாலம் தான், அதுக்கு மேலே இன்னொரு பாலம். இது வந்து ஜெயலலிதா அம்மா பீரியடில் கட்டினது. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த பாலம். இப்போ நாம் நகைக்கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பயங்கர வரவேற்பு. நாம் கார் விட்டு இறங்கும்போதே கார் கதவெல்லாம் வந்து வாட்ச்மேன் திறக்கிறாரு. காரை நாங்களே பார்க் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிட்டு போய் பார்க் பண்ணிட்டாங்க. நாம் சிட் போட்டு முடிஞ்சிருந்து 1 year ஆயிருந்தது. சிட்டு அமௌண்ட்டோட வேல்யூ விட டபுள் மடங்கு ஏறி இருந்தது நகையோட ரேட்டு. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து வாங்கியாச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்கினது என்னமோ அரைப்போம் தாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டு இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி வந்ததே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட மறக்காமல் வந்துட்டு இயர்லி 2 or 3 வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்துட்டு ஒரு 9 o'clock கிளம்பி ஈவினிங் ஒரு 7 o'clock தான் ரீச் ஆனோம் வீட்டுக்கு.